அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாறு. ஆசிரியர் பேராசிரியர் பியூலா மெர்சி வில்சன். பாகம் 1. அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 1. முன்னுரை. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவத்தை குறித்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பவுல் அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்துவையும் அவரது அடியவர்களையும் அதிகமாக துன்புறுத்தியவராக அறிமுகம் செய்யப்பட்ட அவர் பிற்காலத்தில் வாழ்வு முழுவதும் அடிகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த வரலாற்றை நாம் புதிய ஏற்பாட்டில் காண முடியும். கிறிஸ்தவத்திற்கு முழு எதிரியாக கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து துன்பப்படுத்திய அவரை கிறிஸ்துவுக்கு பயன்படும் பாத்திரமாக மாற்றியவர் இயேசு கிறிஸ்து. அது மட்டுமா, புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களில் 13 புத்தகங்களை பவுல் எழுதியுள்ளார். கண்டித்து மக்களை திருத்துவதில் வல்லவர், சிறந்த ஆலோசகர், பெஸ்ட் கவுன்சிலர், வேத பண்டிதர், கிரேக்க ரோம தத்துவ ஞானிகளுடன் எதிர்த்து தர்க்கம் பண்ணும் அளவுக்கு பல்வகை அறிவு வாய்ந்தவர். அவரது வாழ்க்கை வரலாற்றை 28 அதிகாரங்கள் உள்ள அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் காண முடியும். இதனை எழுதியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இதனை எழுதியவர் டாக்டர் லூக்கா அவர்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது 80 முதல் 90 ஏடியில் எழுதப்பட்டதாக கருதப்படுகின்றது. தெயோப்பிலுவே என்று அழைத்து இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. தெயோப்பிலு ஒரு ரோம அதிகாரி என்றும் அது ஒருவரது பெயர் அல்ல, கிரேக்க மொழியில் அது கர்த்தரின் நண்பர்களே, ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்று தொடங்கும் சொற்களாகும் என்றும் பல கருத்துக்கள் உள்ளன. பிறப்பு. பவுலின் இயற்பெயர் சவுல் என்பதாகும். இவர் சிசிலியா என்ற நாட்டின் தலைநகரமான தர்சு பட்டணத்தில் பிறந்தவர். துருக்கி நாட்டின் ஒரு பகுதியான தர்சு பட்டணம் மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். இவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த யூதர் ஆவார். பரிசேய குடும்பத்தினர். அக்காலத்தில் யூதர்கள் பரிசேயர் சதுசேயர் என்ற 2 பிரிவினராக காணப்பட்டனர். தர்சு பட்டணம். சவுல் பிறந்த தர்சு பட்டணம் சிலிசியா நாட்டின் தலைநகர் ஆகும். அசீரியர், பாபிலோனியர், பெர்சியர்களின் காலத்தில் வணிக செழிப்பு வாய்ந்த நகரமாக விளங்கியது. பல்கலைக்கழகங்களின் நகரம் என்று புகழப்படும் ஏதென்ஸை போல தர்சுவும் கல்வியில் சிறந்து விளங்கியது. 2000 புத்தகங்களை கொண்ட நூலகம் ஒன்று இங்கு இருந்தது என ஆய்வுகள் கூறுகின்றன. இங்குள்ள மக்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்ததால் தான் சவுலின் தந்தை அவரை கல்வி கற்க எருசலேமுக்கு அனுப்பினார். பரிசேயர் விளக்கம். பரிசேயன் என்ற சொல்லுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பது பொருள். பரிசேயர் தங்கள் கொள்கைகளை கடைபிடிப்பதில் மிகவும் உறுதியாகவும் வைராக்கியமாகவும் இருப்பார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்துடன் வேறு போதனைகளையும் சேர்த்து கை கொள்ள வேண்டும் என்று போதித்தவர்கள். ஸ்நானம் செய்தல், கை கால் கழுவுதல், பாத்திரங்களை தூய்மையாக்குதல், ஓய்வு நாட்களை நுட்பமாக கைக்கொள்ளுதல் பற்றி போதிப்பார்கள். நம் சுயநீதியின் மூலம் நன்மை அடையலாம் என நம்பினர். மேசியா வரும்போது அவரது ராஜ்யத்தில் யூதர்கள் முதன்மையான இடத்தை பெறுவார்கள் என்று நம்பினர். பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய உதவியவர்கள். சவுல் பரிசேயனுக்கு பிறந்த பரிசேயன். இளமையும் கல்வியும். சவுல் இளம் பருவத்திலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். அக்காலத்தில் பஞ்சாகமம் எனப்படும் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய 5 புத்தகங்களையும் இளம் வயதிலேயே யூத சிறுவர்கள் நன்கு கற்றனர். இந்த பஞ்சாகமத்தை தோரா என்று கூறுவர். சவுலின் தந்தையும் தீவிர பரிசேயனாக இருந்தபடியால்
அக்காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற கல்விமானாக விளங்கிய கமாலியேல் என்பவரிடம் சவுல் கல்வி கற்றார். அதை பல இடங்களில் அவர் பெருமையாக கூறுவார். கமாலியேல் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மிகவும் புகழ் பெற்று விளங்கியவர் கமாலியேல். சனகரீம் என்ற யூதரின் ஆலோசனை சங்கத்தில் ஜெனரல் பாடி ஆஃப் ஜூஸ் மிகுந்த முக்கியத்துவம் பெற்று விளங்கினார். யூத சட்டங்களின் நிபுணர். அக்காலத்தில் சட்ட நிபுணர்களின் தலைவராக மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்குடன் விளங்கினார். ஒரு தடவை அப்போஸ்தலர்களை கொல்வதற்காக யூத தலைவர்கள் முடிவு செய்தபோது கமாலியேல் எழுந்து நின்று விவாதித்து அவர்களை உயிர் தப்ப செய்தார். குருகுல முறைப்படி கல்வி கற்றுக் கொடுத்தவர். தர்சு பட்டணத்தில் பிறந்த பவுல் 571 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எருசலேமில் தங்கியிருந்து கமாலியேலிடம் கல்வி கற்றார். கமாலியேலின் பண்புகள். கமாலியேல் வேத பண்டிதர், மக்களின் நன்மதிப்பை பெற்றவர், நியாய சாஸ்திரி, ஜட்ஜ், பரிசேயன், ஆலோசனை சங்கத்தில் ஜெனரல் பாடி ஆஃப் ஜூஸ் எழும்பி பேசும் தைரியமுடைய நீதிமான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்களை தண்டிப்பதற்காக பிரதான ஆசாரியன் ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் வரவழைத்தான். பின்னர் பேதுருவுடன் உள்ள அப்போஸ்தலர்களை அழைத்து அனைவரும் பார்க்கும்படியாக விசாரித்தான். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியம் என்று பேதுரு கூறியதை கேட்டு அனைவரும் மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அதை கேட்ட கமாலியேல் எழுந்திருந்தார். கொஞ்ச நேரம் அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு போகுமாறு கூறினார். அப்போஸ்தலர்களை வெளியே அனுப்பியதும் பேசத் தொடங்கினார். இவர்களுக்கு செய்வதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் தேயுதாஸ் என்பவனும் யூதாஸ் என்பவனும் எழும்பி தங்களை பெரியவர்களாக காட்டினார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. கொஞ்ச நாட்களில் அவர்கள் கூட்டத்தினருடன் சிதறினார்கள். எனவே இவர்களை ஒன்றும் செய்யாதிருங்கள். இந்த யோசனை மனிதனால் உண்டானதானால் அழிந்து போம். தேவனால் உண்டானதானால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனோடு போர் செய்யாதிருங்கள் என்று கூறினார். அவரது ஆலோசனையை கேட்ட பிரதான ஆசாரியன் அவர்களை விடுவித்தான். சவுல் ரோம பிரஜை. அக்காலத்தில் தர்சு பட்டணம் ரோமர்களின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. ரோம குடியுரிமையை ஒருவன் பிறப்பின் மூலமாகவோ அல்லது மிகுந்த பணம் கொடுத்தோ வாங்க வேண்டும். இந்த குடியுரிமை இருந்தால் சமுதாயத்திலும் அரசியலிலும் பல சலுகைகளையும் மரியாதையையும் பெற முடியும். பவுல் இதை பிறப்பினால் பெற்றவர். அத்தியாயம் 2. சவுலின் அறிமுகம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சவுல் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். முதலாம் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானை கல்லெறியும் காட்சி நடைபெற்ற வேளையில் சவுல் அங்கு இருந்தார். ஸ்டீஃபன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். யூதர்களான பரிசேயரும் சதுசேயரும் அவரை மேசியா, இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். வேத பிரமாணத்திற்கு எதிராக தேவதூஷணம் பேசினார் என்று பொய் குற்றம் சாட்டி அவரை கல்லெறிய முடிவு செய்தனர். அவர் கூறியவற்றை கேளாமல் அனைவரும் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு அவர் மேல் பாய்ந்து நகரத்திற்கு வெளியே தள்ளி கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அப்பொழுது தீவிரவாதியான சவுலும் அந்த வெறி பிடித்த கூட்டத்தில் இருந்தார். பொய் சாட்சி சொன்னவர்கள் அவர்களது உடைகளை கழற்றி சவுலின் பாதத்தின் அருகே வைத்தார்கள். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் இறுதியாக ஜெபித்ததை நேரில் பார்த்தவர் சவுல்.
கல்லடிப்பட்டு உடல் சிதறி இரத்தம் கொட்டி துடித்த வேளையிலும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு ஸ்தேவான் கடைசியாக கூறியதையும் அருகில் இருந்து பார்த்தவர் சவுல். சவுல் சபையை துன்புறுத்தல். அந்நாட்களில் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று நம்பவில்லை. மேசியா என்ற இரட்சகர் வருவார் என்று காத்திருந்தார்கள். பரிசேயனான பவுல் இதில் தீவிரவாதியாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவரை பின்பற்றிய மக்களுக்கு அதிக துன்பங்கள் ஏற்பட்டன. அவர்களை துன்பப்படுத்தியவர்களுக்கு தலைவனாக விளங்கியவர் சவுல். வெகு வேகமாக பரவி வந்த கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாமல் பிரதான ஆசாரியர்களும் சனேகரிம் என்னும் ஆலோசனை சங்கமும் தவித்து வந்தது. இச்சூழலில் சவுல் பிரதான ஆசாரியர்களின் அனுமதி கடிதத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். எங்கேயாவது கிறிஸ்தவர்களை கண்டால் அவர்களை அடித்து உதைத்து கட்டி இழுத்து கொண்டு வருவதற்குரிய அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஆண்களை மட்டுமல்ல, பெண்களையும் இவ்வாறு செய்யும் அதிகாரம் சவுலுக்கு இருந்தது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சவுல் சந்திக்கப்படுதல். ஒரு நாள் இப்படியாக சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக சில மனுஷர்களுடன் போய்க் கொண்டிருந்தார். தமஸ்குவை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. பயங்கரமான அந்த ஒளியின் முன் நிற்க முடியாமல் அவர் கீழே விழுந்தார். உடனே, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். நடுநடுங்கி போன பவுல், தன்னை விழச் செய்வதற்கு ஒருவரா? அது கர்த்தராகத்தான் இருக்க முடியும் என்று ஒரு வினாடிக்குள் ஏற்றுக்கொண்டார். பயத்துடன், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நடுங்கிய உள்ளத்துடன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பவுலுடன் சென்ற மனிதர்களும் சத்தத்தை கேட்டனர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆனால் ஒருவரையும் காணாததால் பிரமித்து போய் நின்றார்கள். பார்வை இழந்த சவுல். சவுல் தரையிலிருந்து எழுந்தபோது பார்வையை இழந்திருந்தார். ஒருவரையும் காண முடியவில்லை. அவருடன் இருந்தவர்களின் உதவியால் தமஸ்குவுக்கு சென்றார். 3 நாட்கள் பார்வையின்றி ஒன்றும் உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்தார். அனனியாவுக்கு கர்த்தர் தரிசனமாதல். தமஸ்குவில் வாழ்ந்து வந்தவர் அனனியா என்னும் சீஷன். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, அனனியாவே, நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. அங்கு யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தில் உள்ள சவுல் என்பவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்றார். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். சவுல் என்ற பெயரை கேட்டதும் நடுங்கினார் அனனியா. ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ தீமைகளை செய்தவன் என்று பல தடவைகள் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்குள்ள தேவனுடைய பிள்ளைகளை கட்டும்படி பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். அனனியாவிடம் கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்றார். அன்பானவர்களே, பவுலை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சியை பாருங்கள். அவன் என் நிமித்தம் மிகுதியாக பாடுகளை பட வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். அனனியா சவுலை சந்தித்தல்.
அனனியா சவுலிடம் சென்று அவர் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, உனக்கு தரிசனமான கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே சவுலின் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன. அவர் பார்வையடைந்து ஞானஸ்நானம் பெற்றார். பின்பு அவர் உணவு அருந்தி பலப்பட்டார். சவுல் பிரசங்கம் பண்ணுதல். சவுல் சில காலம் தமஸ்குவில் உள்ள சீஷர்களிடம் தங்கியிருந்தார். பின்னர் கிறிஸ்து தேவகுமாரன் என்று தேவ ஆலயங்களில் பிரசங்கித்தார். அதை கேட்ட மக்கள் ஆச்சரியப்பட்டனர். எருசலேமில் உள்ள தேவ பிள்ளைகளை நாசப்படுத்தி கட்டி பிரதான ஆசாரியனிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் அல்லவா என்று ஆச்சரியப்பட்டார்கள். சவுலின் பிரசங்கம் தமஸ்குவில் உள்ள யூதர்களை கலங்க பண்ணினது. யூதர்கள் சவுலை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். தமஸ்குவின் சிறப்பு. அக்காலத்தில் தமஸ்கு பட்டணம் சீரியாவின் தலைநகரமாகவும் மிக பெரிய பட்டணமாகவும் விளங்கியது. தமஸ்கு பல்கலைக்கழகம் மிகவும் புகழ்பெற்றது. அறிஞர்களும் வேத பண்டிதர்களும் நிறைந்த பட்டணமாகும். சவுல் தமஸ்குவினின்று தப்புதல். யூதர்களின் ஆலோசனையை அறிந்த சவுல் தப்ப நினைத்தார். அவர் பட்டணத்திற்கு வெளியே தப்பி ஓடாதபடி யூதர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பவுலின் சிநேகிதர்கள் அவரை ஒரு கூடையில் வைத்து மதில் வழியே இறக்கி தப்பி ஓட செய்தார்கள். பர்னபா உதவுதல். சவுல் எருசலேமுக்கு சென்று சீஷர்களுடன் சேர்ந்து கொள்ள பார்த்தார். ஆனால் சீஷர்கள் சவுலை நம்பவில்லை. அவரை கண்டு பயந்தார்கள். அப்பொழுது பர்னபா அவரை அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து சென்று அறிமுகம் செய்தார். நடந்த அனைத்தையும் விவரித்த போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கிரேக்கர்கள் கொலை செய்ய துணிதல். கிரேக்கர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், தத்துவ அறிவும் செல்வமும் மிகுந்தவர்கள். அவர்களிடம் சவுல் இயேசுவை பற்றி பிரசங்கித்து தர்க்கித்தார். உடனே பிரச்சனை பெரிதானது. அவர்கள் சவுலை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அதை அறிந்த சகோதரர்கள் அவரை செசரியாவுக்கு அழைத்து சென்று தர்சுவுக்கு அனுப்பினர்.